வணக்கம் நண்பர்களே, நான் உங்க தமிழையா. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகுபத உறுப்பிலக்கணம். பகுபதம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பதம் அப்படின்னா சொல்லு, கிளவின்னு சொல்லுவாங்க. பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுபதம் அப்படின்னா பிரிக்கக்கூடிய சொல் அப்படின்னு பொருள். அப்போ ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்ல பிரிக்க முடியும் அப்படின்னா பகுபதம். அப்ப அதுக்கு நேர் எதிர் சொல், பிரிக்க முடியாத சொல் என்ன, அதான் பகாபதம். பிரிக்க முடியாத சொல்லுக்கு பகாபதம்னு பேரு, பிரிக்க முடிகிற சொல்லுக்கு பகுபதம்னு பேரு. இந்த பகுபதம் அப்படிங்கிறது சொற்களை பிரிச்சு 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 எழுதலாம். பகுபதம் அப்படின்னா பிரிக்க முடிகிறது, பகாபதம்னா பிரிக்க முடியாதது. மரம், கடல், சரியா, இதெல்லாம் பிரிக்க முடியாதது. கடல் அப்படிங்கிறது பிரிக்க முடியாது, மலை அப்படிங்கிறது பிரிக்க முடியாது. ஆனா பிரிக்கக்கூடிய சொற்கள் இருக்கு. இப்ப படித்தான் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குன்னா படி, இத்து, இத்து ஆண் அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியும். அப்போ பிரிக்கக்கூடிய சொற்களை தான் நம்ம பகுபதம் அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி எல்லாம் பிரிக்கலாம், எப்படி எல்லாம் பிரிச்சா அதுல என்னென்ன பொருள் வரும் அப்படிங்கறத ரொம்ப எளிமையா படிக்க போறோம்.